ஹாய், ஹலோ, வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கணும். உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே சீக்கிரமா நிறைவேறணும். உங்களுக்கு ஏதாவது கவலைகள், கஷ்டங்கள் இருந்தாலும் அது எல்லாம் சீக்கிரமா சரியாகி உங்களுக்கு மன நிம்மதியும், சந்தோஷமும் கிடைக்கணும் அப்படின்னு யுனிவர்ஸையும், இறைவனையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ கான்டாக்டில் உள்ள உங்கள் பர்சன் ஏன் இன்னும் அமைதியாக இருக்காங்க? என்ன காரணம்? அதை தான் இன்றைக்கி நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட எனர்ஜி, அதுக்கப்புறம் உங்கள் பர்சனோட எனர்ஜி பார்ப்போம். அண்ட் தென் நோ கான்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சன் ஏன் இன்னும் அமைதியாக இருக்காங்க, என்ன காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங், ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங். நோ கான்டாக்டில் இருக்கிற உங்களோட பர்சன் ஏன் இன்னும் அமைதியாக இருக்காங்க? ஃபஸ்ட்டு கார்டு என்ன வந்திருக்கு? தி ஹை ப்ரிஸ்டஸ் வந்திருக்காங்க. ஓகே, 9 ஆஃப் கப்ஸ், 8 ஆஃப் வான்ஸ், அடுத்து கிங் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்காங்க. ஓகே, ஜஸ்டிஸ். ஓகே, அடுத்து 6th ஒன், 8 ஆஃப் ஷோர்ட்ஸ், 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, பேஜ் ஆஃப் ஷோர்ட்ஸ். ஓகே, Knight of Swords, 10 of Swords. ஓகே, பாட்டம் ஆஃப் த டெக் என்ன கொடுக்குறாங்க ஸ்பிரிட்ஸ்? 6 ஆஃப் வான்ஸ். ஓகே, ஸோ மொத்தம் வந்து நம்ம 11 கார்ட்ஸ் எடுத்திருக்கோம். இதில் ஷோர்ட்ஸ் எனர்ஜி வந்து இன்றைக்கி ஹெவியாக இருக்குது. கிங் ஆஃப் ஷோர்ட்ஸ், 8 ஆஃப் ஷோர்ட்ஸ், பேஜ் ஆஃப் ஷோர்ட்ஸ், நைட் ஆஃப் ஷோர்ட்ஸ், 10 ஆஃப் ஷோர்ட்ஸ்னு. அதுக்கடுத்து வான்ஸ் எனர்ஜி நிறையா இருக்குது. 8 ஆஃப் வான்ஸ் அண்ட் 6 ஆஃப் வான்ஸ் இருக்குது. கப்ஸ் எனர்ஜி 9 ஆஃப் கப்ஸ் தான் இருக்குது, பெருசாக எதுவும் இல்லை. அண்ட் பென்டக்கிள்ஸும் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ் தான் இருக்குது. ஸோ மேஜர் ஆர்கானான்னு பார்த்தோன்னா ஹை ப்ரிஸ்டஸ், ஜஸ்டிஸ், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இது வந்து ஒரு ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ரீடிங், யாருக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை. அண்ட் எந்த ஒரு ஜெண்டர் பேஸ்டும் கிடையாது. ஓகேங்களா? மேல் ஃபீமேல் அப்படின்னு எந்த ஒரு ஜெண்டர் பேஸ்டும் கிடையாது. உங்களுக்கு ரீசனேட் ஆகுது, உங்கள் இன்ட்யூஷனோட கனெக்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம், ஆர்எல்ஸ் யூ கேன் ஸ்கிப். ஓகேங்களா? அண்ட் இது வந்து ஒரு டைம்லெஸ் வீடியோ. எப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ தான் யூனிவர்ஸ் வந்து இந்த மெசேஜ் உங்களுக்கு கன்வே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, இது வந்து எல்லாருக்கும் 100% ரீசனேட் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாருடைய சுச்சுவேஷனும் வெவ்வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகிற மெசேஜை மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து யூனிவர்ஸ் சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது. இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட் உங்களோட எனர்ஜி என்ன அப்படிங்கிறத இப்போ செக் பண்ணிப்போம். ஓகே, இந்த ரீடிங்கில் வந்து உங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப காமானாலும் ஆன்சர் தேடுற எனர்ஜியாக இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து இப்போ ஏன் அவங்க பேசல, என்ன நடந்துச்சு, அவங்க என்ன மறந்துட்டாங்களா, அந்த மாதிரியான கேள்விகளுக்கான பதிலை வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க. என் இடத்த வேறு யாராவது ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்களா, எதனால் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற கேள்விகளுக்கான பதிலெல்லாம் நீங்கள் தேடிட்டுருக்கீங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் ரொம்ப ஜென்யூனாக எடுத்துகிட்டு இருந்திருக்கீங்க. உங்களுடைய மனசு இன்னுமே அந்த ரிலேஷன்ஷிப்பை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணலை. ஓகே, ஒரு பக்கம் மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இன்னொரு பக்கம் ஒரு மெசேஜ் வந்தாலே போதும் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு ஹோப் இன்னுமே இருக்குது உங்களுக்குள்ளே. யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, ஒருத்தங்களுக்கு வெயிட் பண்ணுறதுனால உங்களை நீங்கள் இழக்கக்கூடாது. ஓகேவா? டோன்ட் லூஸ் யுவர் செல்ஃப் வைல் வெயிட்டிங் ஃபார் சம் ஒன் எல்ஸ். உங்களுடைய ஹாப்பினஸை யாருடைய சைலன்ஸ்க்கும் கொடுத்துடாதீங்க, விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ உங்களோட சந்தோஷம் உங்களை பொறுத்து தான் இருக்கணும். இன்னொருத்தவங்களோட சைலன்ஸோ இல்லை டிஸ்டன்ஸோ இல்லை இன்னொருத்தரோட ஆக்ஷன்ஸோ உங்களோட ஹாப்பினஸ்ஸை டிசைட் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதுதான் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜாக இருக்குது. அண்ட் இதுதான் உங்களோட எனர்ஜியும் கூட. ஓகே, ஸோ இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக நீங்கள் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம், ஆர்எல்ஸ் யூ கேன் ஸ்கிப். அடுத்து உங்கள் பர்சனோட எனர்ஜி என்னன்னு பார்க்க போகிறோம். ஹை ப்ரிஸ்டஸ், கிங் ஆஃப் ஷோர்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த கார்ட்ஸ் சேர்ந்து சொல்கிற ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் பர்சன் வெளியில் பார்க்கும்போது ரொம்ப டிட்டாச்சாக, ஒரு கோல்டு, ஒரு ஸ்ட்ராங் பர்சன் மாதிரி இருக்கலாம். ஓகே, ஆனால் உள்ளுக்குள்ளே எமோஷன்ஸ் இல்லையா? இல்லை, அவங்கக்கிட்ட எமோஷன்ஸ் இருக்குது. ஓகே, வெளியில் அப்படி காட்டிக்கிட்டாலும், எமோஷன் இல்லாத மாதிரி காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த எமோஷன்ஸை வெளியில் காட்டாமல் அப்படியே சப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? வெளியில் எந்த ஒரு ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எதையுமே காட்டிக்கல, உள்ளுக்குள்ளேயே போட்டு அப்படியே அடக்கி வச்சிட்ருக்காங்க.
அவங்க வந்து இப்போது மனசு சொல்கிறத விட மைண்டு சொல்கிறத தான் அதிகமாக கேட்குறாங்க. அவங்களோட மைண்ட் என்ன சொல்லுதோ அதை தான் அதிகமாக கேட்குறாங்க. அவங்களுடைய ஈகோ, ஃபியர், லாஜிக் எல்லாமே அவங்களோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் சைலன்ஸில் இருக்காங்க. அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அவங்க வந்து அந்த ஒரு லாஜிக்காகவும் யோசிக்கிறாங்க இல்லையா? ஸோ அதனாலேயே அவங்க எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிங் எனர்ஜி. ஓகே. ஸோ அடுத்து அவங்க அதனால தான் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ், நோ கான்டாக்ட், இந்த நோ கான்டாக்ட் பீரியடில் உங்களை நினைக்கிறாங்க, உள்ளுக்குள்ளே ஃபீலிங்ஸ் இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். ஓகே. ஸோ அடுத்து இதுதான் அவங்களோட எனர்ஜி. இது உங்களுக்கு மேட்ச் ஆச்சு, உங்கள் பர்சனோட எனர்ஜி அவங்க எனர்ஜி கூட மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம். இன் சம் கேசஸ் உங்கள் எனர்ஜி அண்ட் உங்கள் பர்சனோட எனர்ஜி கூட மாறலாம். ஓகேங்களா? ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து நம்ம கேட்ட கேள்விக்கு வரப்போகிறோம் இப்போது. என்ன அப்படின்னா, அவங்க ஏன் இன்னும் அமைதியாக இருக்காங்க? அவங்க ஏன் இன்னும் அமைதியாக இருக்காங்கங்கிற கேள்விக்கான பதிலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 8 ஆஃப் ஷோர்ட்ஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து அதிகமாக யோசிக்கிறாங்க. இந்த கார்டு வந்து ஒரு கிளியர் ஆன்சர் கொடுக்குது. என்னென்னா, ஒரு மென்டல் ப்ரிசனில் இருக்காங்க அவங்க. நான் மெசேஜ் அனுப்பலாமா வேண்டாமா, நான் மெசேஜ் அனுப்புனா அவங்க ரிப்ளை பண்ணுவாங்களா, இல்லை திரும்ப ரீயூனியன் வந்துச்சுன்னா திரும்பவும் பிரச்சனை வருமா, ஹர்ட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய தாட்ஸ் வந்து அவங்கள ஆக்ஷன் எடுக்க விடாமல் தடுத்துட்ருக்கு. ஓகேவா? இந்த மாதிரியான தாட்ஸ் தான் அவங்க எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காமல் சைலண்ட்டாக இருக்கிறதுக்கு தடுக்குது. ஓகேவா? மற்றபடி மற்றவங்க யாரும் அவங்கள தடுக்கலை. அவங்களோட தாட்ஸ் தான் அவங்கள தடுத்துட்ருக்கு. ஓகே. அவங்களோட தாட்ஸ் தான் அவங்கள கட்டி போட்டு வச்சுருக்கு. ஸோ அவங்களுடைய ஓன் ஃபியர்ஸ் தான் அவங்கள வந்து எந்த ஒரு ஆக்ஷன்லேயும் இறங்க விடாமல் தடுத்து நிறுத்துது, கட்டி போட்டு வச்சுருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து வந்து நமக்கு ஜஸ்டிஸ் கார்டும் இருக்குது இங்கே. ஓகேவா? நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இன்னுமே உங்கள் பர்சன் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க மனசில் அப்படியே ரீப்ளே பண்ணி 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 பார்க்குறாங்க. யார் பண்ணது சரி, யார் பண்ணது தப்பு, யார் மேலே தப்பு இருக்குது, நான் காண்டாக்ட் பண்ணுறது சரியா, இப்போ பேசலாமா, இப்போ பேசுனா சரியான டைம் தானா, இது பேசுகிறதுக்கான டைம் ஆகுது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஓகே. அடுத்து 10 ஆஃப் ஷோர்ட்ஸ். அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகியிருக்காங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த கார்டு வந்து டீப் எமோஷ்னல் பெயினை காட்டுது. ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஹார்ஷ் வேர்ட்ஸ், இல்லை வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எண்டிங் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்திருக்கு. உங்களுக்குள்ளே வந்து அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கையும் அவங்களால ஜீர்ணிக்க முடியல. நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்ட அந்த ஹார்ஷ் வேர்ட்ஸையும் அவங்களால ஏற்றுக்க முடியல. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் எதிர்பார்க்காத மாதிரி முடிஞ்சிடுச்சோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவங்களுக்குள்ளே இருக்குது. எமோஷ்னல் பீட்ரேயல் நடந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு இந்த சடன் செப்ரேஷன் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருச்சு. அவங்க நினச்சே பார்க்கல இப்படி நடக்கும்னு, ஆனால் நடந்துருச்சு. ஸோ இன்னுமே அவங்க அந்த பெயின்லேருந்து முழுசாக ஹீல் ஆகலை. ஒரு பெயின்ஃபுல் எண்டிங் நடந்த மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது. ஓகேவா? அடுத்து 7 ஆஃப் பென்டிகிள்ஸ் இருக்குது. ஸோ அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சுச்சுவேஷன் நேச்சுரலாக சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு அப்சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க. இம்மிடியேட்டான ஆக்ஷன் எடுக்காமல், இம்மிடியேட்டாக எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காமல் டைமை பார்த்துட்ருக்காங்க. டிவைன் டைமிங்கில் எல்லாம் சரியாகும். அவங்களோட மைண்ட் செட்குள்ளே என்ன இருக்குன்னா, இப்போ வேண்டாம், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற எனர்ஜியில் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து பேசணுங்கிற ஆசை ஒரு பக்கம் இருந்தாலும் திரும்ப ஹர்ட் ஆகிடுவோமா, இப்படி முடிஞ்சு போச்சு இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற வருத்தம் இல்லாமல் இருக்குது. அண்ட் பேஜ் ஆஃப் ஷோர்ட்ஸும் இருக்குது. ஸோ அவங்க வந்து உங்களை கவனிச்சிட்ருக்காங்க. பேஜ் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்து நோ கான்டாக்ட் இருந்தாலும் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக உங்களை விட்டு டிஸ்கனெக்ட் ஆகலை. ஓகே. டிட்டாச் ஆகலை, ஒரு டிஸப்பியர் ஆகலை. ஓகேங்களா? உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அவங்க சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுறது, சோஷியல் மீடியாவில் ஸ்டாக்கிங் பண்ணுறது, நீங்கள் என்ன போஸ்ட் போடுறீங்க, என்ன கமெண்ட் போடுறீங்க, யாரோட போஸ்ட்டுக்கு என்ன கமெண்ட் போடுறீங்க, என்ன பண்ணுறீங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, அவங்கள மெயின் பண்ணி ஏதாவது போஸ்ட் பண்ணுறீங்களா, இது எல்லாத்தையும் அவங்க கவனிக்கிறாங்க. அண்ட் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவும் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே. அண்ட் உங்களை பற்றி இன்டைரக்டாக ஏதோ அப்டேட்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ உங்களோட கரண்ட் லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க அப்சர்வ் பண்ணுற எனர்ஜி வந்து நமக்கு கிளியராக தெரியுது. ஓகே. அண்ட் 8 ஆஃப் வான்ஸ் அண்ட் நைட் ஆஃப் ஷோர்ட்ஸ் இருக்குது. ஓகே. இந்த 2 கார்ட்ஸுமே வந்து கம்யூனிகேஷன் எனர்ஜி. ஸோ நிறைய டைம் அவங்க வந்து உங்களுக்காக மெசேஜ் டைப் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அதை சென்ட் பண்ணாமல் டெலீட் பண்ணியிருப்பாங்க. கால் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க, கால் ஹிஸ்ட்ரிலாம் போய் பார்த்துருப்பாங்க, ஆனால் இல்லை வேண்டாம், சடன் இம்பல்ஸ் வருது அவங்கக்கிட்ட. ஒரு பயத்தால் டக்குன்னு இல்லை வேண்டாம், இப்போ எதுவும் பண்ண வேண்டாம், கம்முன்னு இருப்போம், அமைதியாக இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க.
ஸோ இந்த எனர்ஜி ஃப்யூச்சரில் அன்எக்ஸ்பெக்டட் கம்யூனிகேஷனாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ வந்து திடீர்னு காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவங்களே டக்குன்னு ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த எனர்ஜி மாறும் கண்டிப்பாக. ஓகேங்களா. அடுத்து வந்து 9 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. 9 ஆஃப் கப்ஸும் இருக்குது இதில். ஸோ இந்த கார்டு வந்து உங்களுக்குள்ள ஒரு எமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஓகேவா. ஸோ உங்களோட அவங்களுக்கு வந்து உங்களை பற்றி நினச்சாலே ஒரு எமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. இப்போது உங்களோட இருந்த அந்த மெமரிஸ் இன்னுமே அவங்களுக்கு ஸ்பெஷலாக தான் இருக்குது. அவங்க வந்து அந்த கனெக்ஷனை இன்னுமே வேல்யூ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. உங்கள் கூட இருந்த அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்க இக்னோர் பண்ணலை, அது இன்னும் வேல்யூ பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஆனால் வேல்யூ பண்ணுறது அண்ட் காண்டாக்ட் பண்ணுறது ரெண்டுமே வேறு வேறு விஷயங்கள். ஓகே, அவங்களோட ஃபீலிங்ஸை ஃபீல் பண்ணுறாங்க, ஆனால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை. சரிங்களா. அண்ட் பாட்டம் ஆஃப் த டெக்கை பார்த்தோம் அப்படின்னா 6 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு வந்து ரொம்பவும் ஒரு பாசிட்டிவான ஒரு ஹிடன் எனர்ஜி. இந்த மெசேஜ் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டேஜில் கண்டிப்பாக உண்மை வெளிப்படும். சரிங்களா. ரெகக்னேஷன் வரும், ஒருத்தரோட வேல்யூ இன்னொருத்தங்களுக்கு புரியும், உங்களோட ஒர்த்து வந்து அவங்களுக்கு தெரியாமல் போகலை. ஓகே, ஆனால் டைமிங் ரொம்ப முக்கியம். சரியா, அதில் தான் அவங்க வந்து கவனமாக இருக்காங்க. ஸோ இந்த பாட்டம் ஆஃப் த டெக்குமே வந்து எல்லா கார்ட்ஸுமே அவங்களுக்குள்ள ஆசைகள் இருந்தாலும், உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருந்தாலும், ஏதோ ஒரு விஷயம் அவங்கள தடுத்து நிறுத்துது, அவங்கள தடுத்து நிறுத்திக்கிறாங்க. காண்டாக்ட் பண்ணணுங்கிற எண்ணம் இருந்தாலும் இல்லை இப்போ வேண்டான்னு அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. அதே தான் 6 ஆஃப் வான்ஸுமே நமக்கு வந்து உங்களோட வேல்யூ என்னென்னு அவங்களுக்கு புரியுது, உங்களோட ஒர்த்தெல்லாம் தெரியாமல் இல்லை, உங்களோட ஒர்த்தும் அவங்களுக்கு தெரியுது, ஆனால் டைமிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இந்த கார்ட்ஸ் மூலமாக யூனிவர்ஸ் கொடுக்குற கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ரீடிங்கில் வந்து கார்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, சைலன்ஸ் வந்து எப்போவுமே அப்சன்ஸ் ஆஃப் லவ் அப்படிங்கிறத மீன் பண்ணுறதே கிடையாது. லவ் இல்லை அப்படிங்கிறது இல்லை சைலன்ஸ்க்கான அர்த்தம். ஓகேவா. சம்டைம்ஸ் சைலன்ஸ் வந்து பயத்தால் வரலாம், ஈகோவால் வரலாம், ஓவர் திங்கிங்கால் வரலாம், குற்ற உணர்ச்சியால் வரலாம், இல்லை எமோஷ்னல் பெயினால் வரலாம். ஓகேவா. உங்கள் பர்சன் இன்னுமே அமைதியாக இருக்கிறதுக்கான காரணம் அவங்களோட ஓவர் திங்கிங், ஹிடன் எமோஷன்ஸ், ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன், பாஸ்ட் பெயின், பாஸ்ட் ஹர்ட். இப்போ வந்து அவங்களுக்கு என்ன தேவை, ஒரு ஜஸ்டிஸ் அண்ட் கிளாரிட்டி தான் அவங்களுக்கு இப்போ தேவை. ஒரு ரைட் டைமிங்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஓகேவா. ஸோ யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு இதே டைமில் என்ன மெசேஜ் சொல்கிறாங்க அப்படின்னா, சூஸ் யுவர் செல்ஃப், ஹீல் யுவர் செல்ஃப், க்ரோ யுவர் செல்ஃப். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து உங்கள் லைட்டை குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா. உங்களுடைய கான்ஃபிடென்ஸ், உங்களோட செல்ஃப் ஒர்த், உங்களோட இன்னர் பீஸ் தான் உங்களுக்கு முக்கியம். அதுக்கு தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. எது உங்களுக்காக டெஸ்டின்டாக இருக்கோ அது சரியான நேரத்தில் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். ஓகேவா. அதுதான் இந்த கார்ட்ஸ் மூலமா யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜாக இருக்குது. அண்ட் இது வந்து டேரோ ரீடிங் மூலமா நம்ம ஸ்பிரிட்ஸ் கிட்ட கேட்டு இந்த மெசேஜ் எடுத்திருக்கோம். ஸ்பிரிட்ஸ் இந்த மெசேஜ் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆரக்கிள் கார்ட்ஸ் மூலமா உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட சொல்கிற சேனல் மெசேஜஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். சரியா. ஓகே, இப்போது ஆரக்கிள் கார்ட்ஸ் மூலமா உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட சொல்கிற மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நோ காண்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சன் ஏன் இன்னும் அமைதியாக இருக்காங்க, என்ன காரணம் அப்படிங்கிறத டேரோ கார்டு மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது ஆரக்கிள் கார்ட்ஸ் மூலமா என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பர்சனே சொல்கிற மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா. என்ன சொல்கிறாங்க, நோ காண்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சன் ஏன் இன்னும் அமைதியாக இருக்காங்க, என்ன காரணம், அவங்களே சொல்கிற மெசேஜ் என்ன அப்படிங்கிறத சேனல் மெசேஜஸாக பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, என்ன கார்ட்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கார்டு, வில் யூ லீவ் மீ லைக் அதர்ஸ் லைக் தி அதர்ஸ். ஓகே, அடுத்து ஐ கான்ட் ஸ்டாப் திங்கிங் அபவுட் யூ. ஓகே, அடுத்து செக்ஷுவல் டிசையர். ஓகே, வாட் இஸ் த ட்ரூத், வாட் இஸ் த ட்ரூத், ஐ am the man. ஓகே ஓகே, பாட்டம் ஆஃப் த டெக் என்ன மெசேஜ் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பாட்டம் ஆஃப் த டெக் என்ன வருது, டோன்ட் வெயிட் ஃபார் மீ ப்ளீஸ். ஓகே ஓகே, இந்த கார்ட்ஸ் மூலமா உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதுவுமே வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் தான், ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங். உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கார்டு என்ன அப்படின்னா, வில் யூ லீவ் மீ லைக் அதர்ஸ்,
இந்த மெசேஜ் ரொம்ப ரொம்ப எமோஷ்னலான ஒரு மெசேஜ். உங்கள் பர்சன் மனசில் வந்து ஒரு பயம் தெரியுது. எல்லாரும் என்னை விட்டு போன மாதிரி நீங்களும் என்னை விட்டு போயிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இன்செக்யூரிட்டி அவங்களுக்குள்ளே இருக்குது. அவங்க அதை வெளியில் சொல்லாமல் இருந்தாலும் அந்த அபேண்டன்மெண்ட் ஃபியர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்கக்கிட்ட. ஓகேங்களா? பாஸ்டில் டிஸப்பாயின்மெண்ட்ஸ், இல்லை ப்ரோக்கன் ட்ரஸ்ட் ஆர் ஃபெயில்டு ரிலேஷன்ஷிப்ஸ் இதெல்லாம் இருந்திருக்கலாம். பீட்ரேயல்ஸ் இதெல்லாம் அவங்க அனுபவிச்சிருக்கலாம். ஸோ அதனால தான் அவங்க யாரையுமே வந்து முழுசாக ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க. ஓகே, அவங்களுடைய மனசு சொல்கிற வார்த்தை என்னென்னா, ப்ளீஸ் டோன்ட் கிவ் அப் ஆன் மீ வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் மை சைலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் பர்சன் அமைதியாக இருக்கிறதுனால அவங்கள விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த அமைதியாக இருக்கிறதுக்கான காரணம் நிறைய இருக்குது. ஸோ அந்த அமைதியை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அந்த அந்த அமைதிக்கான காரணத்தை புரிஞ்சுக்காமல் என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் தி செகண்ட் மெசேஜ், ஐ கான்ட் ஸ்டாப் திங்கிங் அபவுட் யூ. இந்த மெசேஜ் ரொம்ப கிளியராக சொல்லுது. உங்களை பற்றின தாட்ஸ் வந்து அவங்க கிட்டேருந்து போகவே இல்லை. ஸோ உங்களுக்கு நினச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. 24/7 அவங்க மனசில் நீங்கள் அவங்க மைண்டில் ரெண்ட் ஃப்ரீயாக நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. ஓகேங்களா? ஒரு சாங் கேட்டாலும், ஒரு பிளேஸ் பார்த்தாலும், இல்லை ஏதாவது ஒரு மெமரி வந்தாலும் அவங்களுக்கு உங்களுடைய ஞாபகம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஓகேவா? சம்டைம்ஸ் அவங்க பிஸியாக இருந்தாலுமே சடன்லி உங்களோட ஃபேஸ், உங்களோட ஸ்மைல், உங்களோட கான்வர்சேஷன்ஸ், உங்களோட வாய்ஸ் எல்லாமே அவங்க மனசில் வந்து போகுது. நீங்கள் பேசுகிற மாதிரி, நீங்கள் கூப்பிடுற மாதிரி, நீங்கள் பக்கத்தில் இருக்க மாதிரிலாம் அவங்க ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் இந்த கனெக்ஷனை வந்து அவங்களால கம்ப்ளீட்லி ஃபர்கெட் பண்ண முடியலை. ஓகே, கம்ப்ளீட்டாக மறக்க முடியாமல் இருக்கிறதுக்காக காரணம் அதுதான். மறக்க முடியலை அவங்களால உங்களை. அவங்களோட மனசு சொல்கிறது என்ன அப்படின்னா, யூ ஆர் ஆல்வேஸ் சம்வேர் இன் மை மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட மனசில் எப்போவுமே அவங்களோட மைண்டில் நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல. அண்ட் அடுத்த கார்ட் செக்ஷுவல் டிசைட். இந்த கார்டு வந்து ரொம்ப ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷனை மட்டும் சொல்லலை. உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் இருக்கிறதையும் இந்த மெசேஜ் நமக்கு காட்டுறாங்க. அண்ட் உங்களை பார்க்கணும், உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உங்களை வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கணும், உங்களோட அந்த டச்சை ஃபீல் பண்ணணும், அந்த மாதிரியான லாங்கிங்லாம் அவங்களுக்குள்ளே இருக்குது. இந்த அட்ராக்ஷன் வந்து எமோஷ்னல் கனெக்ஷனோட கலந்து இருக்க மாதிரி தெரியுது. சரிங்களா? அதனால் சம்டைம்ஸ் அவங்க உங்களை அதிகமாக மிஸ் பண்ணும்போது அந்த அட்ராக்ஷன் இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து அவங்களுக்கு ஃபீல் ஆகும். சரியா? அடுத்து 4th ஒன், வாட் இஸ் த ட்ரூத். இந்த மெசேஜ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவங்க இன்னுமே ஆன்சர் தேடிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? நம்ம ரிலேஷன்ஷிப்க்கு இன்னும் சான்ஸ் இருக்கா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா? நான் உங்களை மிஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன மிஸ் பண்ணுறீங்களா? சடனாக எனக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் ரொம்ப அதிகமாகுதே, நீங்கள் அது உங்களுக்கும் அதே மாதிரி ஆகுதா? இந்த மாதிரியான கேள்விகள்லாம் உங்கள் மனசில் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஓகேவா? கம்யூனிகேஷன் இல்லாததால் அசம்ஷன்ஸ் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஓகேவா? கம்யூனிகேஷன் இருந்தால் தானே ஒரு கிளாரிட்டி இருக்கும். கிளாரிட்டி இல்லை, குழப்பம் இருக்குது, அசம்ஷன்ஸும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஸோ அவங்க உண்மையை தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு வந்து தயங்கினாலும் உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து அவங்களுக்குள்ளே அதிகமாக இருக்குது. ஓகே, அண்ட் த 5th ஒன், ஐ எம் த மேன். ஓகே, இந்த மெசேஜ் வந்து ஈகோவால் ஐ எம் த மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எத்தனை டோனில் வேணாலும் நம்ம பார்க்கலாம். ஐ எம் த மேன், ஐ எம் த மேன், அந்த மாதிரி பொலைட்டாகவும் பார்க்கலாம், அந்த ஈகோ ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியும் சொல்லி பார்க்கலாம் இல்லையா? ஸோ இதில் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எனர்ஜியும் இருக்குது. அவங்க மனசில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நான் வந்து ஐ எம் த மேன், நான் ஏன் இப்படி இருக்கணும், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஈகோ இல்லை, ஐ எம் த மேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்லாம் இல்லை. என்னுடைய எமோஷன்ஸை நான் கண்ட்ரோல் பண்ணணும். எதுக்காக இப்படி உடஞ்சி போய் உட்கார்றேன், நான் ரொம்ப வீக்காக ஆகிட்டேன், இந்த மாதிரி வீக்காக தெரியக்கூடாது, இந்த மாதிரி மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கலாம். சரிங்களா? சிலருக்கு வந்து இது மேஸ்குலின் ப்ரைடாக கூட வெளிப்படலாம். இன் சம் கேசஸ், நாட் இன் ஆல் கேசஸ், இன் சம் கேசஸ். ஓகேவா? ஃபீலிங்ஸ் இருந்தாலும் அதை காட்டாமல் இருக்கிறது தான் அவங்களுடைய ப்ரொடெக்ஷன் மெக்கானிசமாக இருக்குது. சரிங்களா? ஸோ அவங்கள பாதுகாத்துக்கிறது அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே ஒழிச்சு வச்சுக்கிறதுனால தான். ஒழிச்சு வச்சு அவங்க காப்பாற்றிக்கிறாங்க, அவங்க மனசை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னா உடனே காண்டாக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அடுத்து ஃபைனல் பாட்டம் ஆஃப் த டெக் என்ன வந்திருக்குன்னா, டோன்ட் வெயிட் ஃபார் மீ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மெசேஜை வந்து நிறைய பேர் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க, தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து நான் வந்து உங்களை லவ் பண்ணலை அப்படின்னு சொல்லலை, நீங்கள் எனக்காக வெயிட் பண்ணாதீங்க, நான் உங்களை லவ் பண்ணலை அப்படின்னு சொல்லலை. இதோட எனர்ஜி என்ன அப்படின்னா, உங்களோட வாழ்க்கையை என்னோட சைலன்ஸ்க்காக நிறுத்தாத, நான் அமைதியாக இருக்கேன் அப்படிங்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நிறுத்தாதீங்க, உங்களுடைய ஹாப்பினஸ்ஸை நீங்கள்
போஸ்ட்போன் பண்ணாதீங்க, நீங்கள் உங்களுடைய லைஃப்பை வாழுங்க அப்படிங்கிற ஒரு மிக்சட் எமோஷன். ஓகே, என்ன சொல்கிறோம் என்ன பேசுகிறோன்னு அவங்களுக்கே தெரியல. ஓகேவா? ஸோ ஒரு பக்கம் அவங்க உங்களை நினைக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அவங்க எப்போ ரெடி ஆவாங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரியல. ஸோ அதனால் ஒரு குற்ற உணர்ச்சியோட ப்ளீஸ் டோன்ட் வெயிட் ஃபார் மீ, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் ஃபார் மீ, அந்த மாதிரிலாம் சொல்கிற ஒரு எனர்ஜி. ஓகேவா? உங்களோட வாழ்க்கைக்காக உங்களோட வாழ்க்கையை என்னோட அமைதியால் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணலை, சைலண்ட்டாக இருக்கேன், டிஸ்டன்ஸில் இருக்கேங்கிறதுக்காக நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த எனர்ஜி தான் இந்த கார்டில் தெரியுது. ஸோ ஃபைனலாக பார்த்தோம் ஓவரால் சேனல் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மெசேஜ் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து பார்க்கும்போது, அதாவது இந்த எல்லா 5 மெசேஜ் 6 மெசேஜஸ்மே வில் யூ லீவ் மீ லைக் தி அதர்ஸ், ஐ கான்ட் ஸ்டாப் திங்கிங் அபவுட் யூ, செக்ஷுவல் டிசையர், வாட் இஸ் த ட்ரூத், ஐ எம் த மேன், டோன்ட் வெயிட் ஃபார் மீ ப்ளீஸ், இந்த மெசேஜஸ்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க சொல்கிற வார்த்தைகள் இதுதான். நான் வந்து உங்களை பற்றி நினைக்காம இல்லவே இல்லை, ஐ நெவர் ஸ்டாப்டு திங்கிங் அபவுட் யூன்னு சொல்கிறாங்க. இன்னுமே உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் ஃபீல் பண்ணுறதா சொல்கிறாங்க. அண்ட் உங்களை இழந்துருவோமோங்கிற பயம் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஐ எம் ஸ்கேர்ட் ஆஃப் ஓப்பனிங் மை ஹார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும், உண்மையை நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஐ எம் ட்ரைங் டு ஸ்டே ஸ்ட்ராங் ஈவன் தோ ஐ மிஸ் யூ, உங்களை மிஸ் பண்ணாலும் நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அண்ட் ப்ளீஸ் டோன்ட் ஸ்டாப் லிவிங் யுவர் லைஃப் பிகாஸ் ஆஃப் மை சைலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க, என்னோடய சைலன்ஸ்க்காகலாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஸ்டாப் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ப்ளீஸ் டோன்ட் ஸ்டாப் லிவிங் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரீடிங்கில் மிக மிக முக்கியமான ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களோட சைலன்ஸ் அப்படிங்கிறது ஃபீலிங்ஸ் இல்லாததால் இல்லை, அவங்களுடைய சைலன்ஸ்க்குள்ளே பயம் இருக்குது, ஈகோ இருக்குது, கன்ஃபியூஷன் இருக்குது, லாங்கிங் இருக்குது, அட்ராக்ஷன் இருக்குது, அண்ட் எமோஷ்னல் கான்ஃப்ளிக்ட் எல்லாமே கலந்துருக்கு. ஓகேவா? யூனிவர்ஸ் உங்ககிட்ட சொல்கிற விஷயம் ஃபைனல் மெசேஜ் என்ன அப்படின்னா, ஒரு 2 சோல்ஸ் வந்து திரும்பவும் மீட் பண்ணணும். இஃப் 2 சோல்ஸ் ஆர் ட்ரூலி மீன் டு மீட் அகைன், அந்த மீட்டிங்க்கு வந்து ஹீலிங் அண்ட் டிவைன் டைமிங் கண்டிப்பாக தேவை. அந்த ஹீலிங் அண்ட் டிவைன் டைமிங் வரும்போது 2 பேருமே ஒன்றா சேருவாங்க, மீட்டிங் நடக்குங்கிறாங்க. ஓகே, அது வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட பீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, பீஸ் ஆஃப் மைண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, செல்ஃப் லவ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, கீப் மூவிங் ஃபார்வர்ட். ஓகேவா? நம்பிக்கையோடு இருங்க, நம்பிக்கையோடு மூவிங் ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, இதுதான் வந்து இந்த கார்ட்ஸ் மூலயமா உங்கள் பர்சன் உங்களுக்கு சொல்கிற சேனல் மெசேஜாக இருக்குது. ஓகேவா? ஸோ உங்கள் பர்சன் ஏன் சைலண்ட்டில் இருக்காங்க, நோ கான்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சன் ஒய் ஆர் தே சைலண்ட் அப்படிங்கிற கேள்விக்கு இதுதான் பதிலாக இருக்குது. இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். எல்லா ரீடிங்கும் எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணும், 100% பொருந்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரோட சுச்சுவேஷனும் மாறும். உங்களுக்கு வந்து பொருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ரீடிங்கை எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை. ஓகேங்களா? அண்ட் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் அண்ட் கரியர் பற்றி ஒரு கிளியர் பெர்ஸ்பெக்டிவ் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி, வாட்ஸ்அப் நம்பர் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் ஃபார் பெய்டு பர்சனல் ரீடிங்ஸ். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ, தேங்க்ஸ் அ லாட், டேக் கேர், ஹாவ் அ கிரேட் டைம், லவ் அண்ட் லைக் டு யூ ஆல், டேக் கேர்.